குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பயாலஜி பார்த்தோம். ஸோ ஜூலை மாதம் போர்ஷன் அது. ஸோ நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் மாதம் மந்த் போர்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூனிட் 3. ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்ம ஆகஸ்ட் இது எடுக்க போகிறோம். யூனிட் நம்பர் 3ல லைட் இருக்கும். கரெக்டாக அந்த யூனிட் லைட். ஸோ லைட்டில் நம்ம பார்க்க போகிறது மிரர்ஸ். அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அப்புறம் அந்த பேரபாலிக் மிரர்ஸ் அண்ட் மிரர்ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கன்னு எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு அதுல டைப் இருக்கும். அதோடைய அந்த இமேஜஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை பத்தி சொல்லலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி நல்ல பச்சை பசேன்னு கிரீனிஷா நீங்க மலைகளை பாக்குறீங்க, வயல்களை பாக்குறீங்க, ஆற்று நீர், கடல், அருவி இதெல்லாம் பாக்குறீங்க. கரெக்டா? இப்போ காலை நேரத்துல அந்த வானம் நல்ல ஒரு ஸ்கை சூப்பரா இருக்கும், சோப்பு கலர்ல இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. கரெக்டா? பட் we can we see them all without lights. அப்படின்னா என்ன? இதெல்லாம் பாக்குறோம், ஓகே, நம்மளுக்கு எல்லாம் அழகா இருக்கு, அப்படிதானே? பியூட்டிஃபுல் வேர்ல்டு தெரியுது. ஆனா கேன் வி see them all without light? லைட் இல்லாம, ஒளி இல்லாம பார்க்க முடியுமா அப்படின்னா ஆன்சர் நோ. கரெக்டா? நோ தான். காண்ட் see. ஏன்? ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், பேனா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட், நம்ம சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ட் லைட் தான் நாம கண்ணு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் பிரெயினுக்கு அனுப்புது, எல்லாம் புரியுது. அப்போ இங்க இருந்து வரக்கூடிய லைட் அது எந்த ஆப்ஜெக்ட், அந்த அதுல பார்த்து இப்போ நம்மளே நான் சொல்லுவோம்ல, நம்ம வீடு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச வீடு, நம்மளுடைய வீடு, எல்லா பொருளும் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். ஆனா லைட் இருக்குமா தெரியும். லைட்டு மட்டும் நம்ம அணைச்சிட்டு இருட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல நம்ம கரெக்டா கூட அதை எடுக்க மாட்டோம், ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க மாட்டோம். கரெக்டா? ஏன்? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்ச காரணம்? ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்கு வந்து, அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்ச முடியும், ஓகே இந்த இடத்துல டோர் இருக்கு, இந்த இடத்துல டம்ளர் இருக்குன்னு. ஸோ லைட் தான் முக்கியம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலலாம் லைட் பட்டு நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை நம்ம கண்களை அடையும் போது, ஐயை அடையும் போது தான் நம்மளால எதுவுமே பார்க்க முடியுது. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். அப்போ இதுக்கு லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் லைட்னா என்ன? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, லைட்னா என்ன? லைட்டுங்கிறது அது ஒரு எனர்ஜில ஒரு ஃபார்ம். ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜில ஏகப்பட்ட டைப் இருக்கு, எனர்ஜி ஏகப்பட்ட ஃபார்ம் இருக்கு. மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. நம்ம பேசுறப்ப நான் பேசுற சவுண்ட் எனர்ஜி எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். லைட் அதுல ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? அண்ட் இட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். என்னைக்காவது லைட் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போனது பார்த்துருக்கீங்களா? இல்ல, இருக்காது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டான இதுல தான் போகும். கரெக்டா? ஓகே. அதாவது லைட் வந்து ஒரு ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். எப்போதுமே நேர்கோட்டில் தான் அது வந்து பயணிக்கும், வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய நீங்க லோயர் கிளாஸ்ல வந்து பிளெயின் மிரர்ஸ், அதாவது சமதள ஆடிகள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை பத்தி ரெஃப்ளெக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு படிச்சிருப்பீங்க, 7th படிச்சிருப்பீங்க. ஒரு சாதாரண சமதள ஆடிமாங்க பிளெயின் மிரர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரெஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் நம்ம டெய்லி லைஃப்ல பெரிஸ்கோப், அப்புறம் கலைடாஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் இந்த வேர்த்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வார்த்தையெல்லாம். பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இந்த லெசன்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ லைட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சு போச்சு. அதுல ஆப்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா கோளக ஆடிகள் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா பாராபோலிக் மிரர்ஸ் அப்படிங்கறத ஒண்ணு பார்ப்போம். பாராபோலிக் மிரர்ஸ். பாராபோலிக் மிரர்ஸ் அப்படின்னா தமிழ்ல பரவளைய ஆடிகள்பாங்க. பாராபோலிக் இப்படி இருக்கும், அதான் பரவளைய ஆடிகள். சரியா? இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம மிரர் உள்ள போய் படிக்கிறத விட மிரர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும்ல. வாட் இஸ் மிரர்? மிரர்னா என்ன? கரெக்டா? சோ மிரர் அப்படிங்கிறது தம் மேல விழக்கூடிய அந்த லைட்டை நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, நன்றாக ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ், அதுதான் மிரர். நம்ம மிரர்னா வேற ஏதோ புதுசான நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ். இந்த பாலிஷ் சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? அந்த லைட்டை நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படிங்கிறது அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ், அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாதனம்னா மிரர். சரியா? இப்போ நீங்க ஒரு சாதாரண கிளாஸ் ஷீட் வச்சிருப்பீங்க, அது பக்கத்துல அலுமினியம் ஆர் சில்வர் வந்து பூசியிருப்பாங்க. பூசி தான் இமேஜை உருவாக்குறாங்க. அப்படிதானே? நம்மளுடைய மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அலுமினியம்ல கோட்டிங்கா இருக்கலாம், இல்லை சில்வர் கோட்டிங்கா கொடுத்துருப்பாங்க. ஏன்? நாம முன்னாடி நிற்கும் போது அந்த லைட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு வரணும். ஸோ அதுக்காண்டி அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இமேஜை உருவாக்குறாங்க, மிரரை தயாரிக்கிறாங்க. சரிங்களா? சில்வர் கோட்டிங் ஆர் அலுமினியம் கோட்டிங் கொடுத்து தான் அந்த இமேஜை உருவாக்குறதுக்கான அந்த மிரரை தயாரிக்கிறாங்க. ஸோ 16th செஞ்சுரியில இத்தாலியில இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துல கண்ணாடி மேல அமால்கம் ஆஃப் டின் அண்ட் மெர்குரி பூசுற வழக்கம் இருந்துச்சா, கோட்டிங் கொடுக்குற வழக்கம் அந்த டைம்ல 16th செஞ்சுரியில அந்த அமால்கம் ஆஃப் டின் அண்ட் மெர்குரி, அதாவது பாதரசம், அதை டின்னா ஈயம் வாங்க, பாதரசம் மற்றும் ஈயம் கலந்த உலோக கலவை. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மோல்டன், அதாவது உருகிய நிலையில இருக்கக்கூடிய, அதாவது அர்த்தம் மோல்டன் அலுமினியம் ஆர் சில்வர், இததான் கோட்டிங்கா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ பிளேன் மிரர்ஸ் எப்பவுமே கரெக்டான பர்ஃபெக்ட் இமேஜ் தரும். ஆனா கர்வ்டு மிரர்ஸ், வளைந்த மிரர்ஸ் ஒண்ணு என்லார்ஜா தெரியும். அடுத்த நீங்க பிளேன் மிரர் நம்ம பார்த்தா நம்ம எப்படி இருக்கோமோ அது அப்படிதான் அந்த மிரர்ல தெரியும். ஆனா இந்த கர்வ்டு மிரர்ஸ்ல நீங்க பார்த்துப்பீங்க நிறைய டைம், அந்த டிராபிக் ரோட்லாம் பாத்தீங்கன்னா அந்த டேனிங்ல வச்சிருப்பாங்க, அதுல கண்ணாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சலூன்ல பார்த்துருப்பீங்க. அப்புறம் பல் டாக்டர் வச்சிருப்பாங்க, கோல்டு செக் பண்றவங்க கண்ணாடி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விதம், அந்த வாட்ச் ரிப்பேர் பண்றவங்க கண்ணாடி வச்சிருப்பாங்க, அந்த சின்ன மிரர் லென்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்லார்ஜா, பெரிதாகப்பட்டதா இருக்கும். ஆர் டிமினிஷ்டா கூட தெரியும். டிமினிஷ்னா சிறிதாகப்பட்டது. டிமினிஷ்ட் இமேஜ் தெரியும். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடண்ட்? ஓகே, ரைட். ஸோ அப்ப இப்போ மிரரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரியா? ஸோ என்னுடைய இதுல அனிமேஷன்ல இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறதா என்னன்னு திருப்பியும் நம்ம பார்க்க போறோம். ரேஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸ்க்ரீன் வந்துட்டா? ஆயிடுச்சு. ஓகே, ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ நம்ம வந்து மிரர்ஸ் உடைய ஓவர்வியூ பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். சரியா? இப்போ நம்ம கர்வ்டு மிரர் பார்த்தோம்னா அதுல ஸ்பெரிக்கல் மிரர் அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர். இஃப் த கர்வ்டு மிரர் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்பியர் தென் இட் இஸ் கால்ட் ஸ்பெரிக்கல் மிரர். அவ்வளவுதான். அந்த கர்வ்டு மிரர் தான் அந்த ஸ்பியரோட ஒரு பார்ட்.
அந்த ஸ்பியரை வெட்டி தான் அந்த கரோடு மிரர் தயாரிப்பாங்க. இப்போ ஒரு பாலை பார்த்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணுங்க, ஒரு சைடு ஒரு ஷேப்லயும் ஒரு சைடு ஒரு ஷேப்லயும் இருக்கா, அதுதான் ஸ்பெரிக்கல் அப்படின்னு ஞாபகம். ஒரு சைடு இட் ரிசம்பிள்ஸ் அ ஸ்பேஸ் ஆஃப் பீஸ் கட் அவுட் ஃப்ரம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து கட் பண்ண பீஸ் மாதிரி இருக்கும். ஒன் சைடு ஆஃப் த மிரர் இஸ் சில்வர்ட் அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்வர்ஸ் அட் த அதர் சைடு. நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, மிரர்ல ஒரு சைடு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோட்டிங் பண்ணிருப்பாங்க, இன்னொரு சைடு உங்களுக்கு வந்து லைட் படும். ஸோ அந்த ரிஃப்ளெக்டான லைட் வந்து அக்வர்ஸ் அந்த சைடு தான் நடக்கும். ஸோ இதுல நம்ம வந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டனா இருக்கும். கான்கேவ் மிரர் இப்படி இருக்கும், இந்த இருக்கலாம். அதாவது லைட் வந்து அதற்கு சொல்லிட்டோமா குழி புகை அப்படிங்கிற அவ லைட் வந்து உள்ள போய் விழுற மாதிரி இருக்கும். இந்த மிரர்ல பாத்தீங்கன்னா லென்ஸுக்கும் மிரருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, மிரரை காமிக்காண்டி புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், சில்வர் கோட்டிங். சாதாரண லென்ஸுக்கு போடக்கூடாது, இப்படி இப்படி போடுறோம்னு நிப்பாட்டிடணும். மிரர்னு காமிக்கிறதுக்கு நீங்க எந்த சைடு கோட்டிங் பண்ணிருக்காங்க அந்த சைடு காமிக்கணும். எப்பவுமே கான்கேவ் மிரருக்கு இந்த சைடு பண்ணிருப்பாங்க, லைட் வந்து உள்ள போய் விழுற மாதிரி தான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி விழுற மாதிரி இருக்கும். கான்வெக்ஸ் மிரருக்கு என்ன அப்படின்னா, இது வந்து பல்ஜ் இப்படி வெளியில இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இதான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் அக்வர்ஸ் அட் த கான்கேவ், அதாவது இன்வெர்ட் கர்விங்ல நடக்கும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். லைட் படுதா பட்டு அப்படி நடக்கமா இருக்கும். தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு க்ளோஸ் டு தம். பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை அது பெருசு பண்ணி காமிக்குமா இது. ஓகே, இது எங்க யூஸ் பண்ணாங்கன்னா மேக்கப் மிரர் போட்டிருக்காங்களா பாருங்க, ஒப்பனை ஆடி அதுலலாம் யூஸ் பண்ணாங்க. கான்வெக்ஸ் மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் அக்வர்ட் த கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்னா அவுட்வேர்டு கர்விங், அங்க வெளியில வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இமேஜ் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்டை விட ஸ்மாலரா இருக்குமா. நம்ம கார்ல யூஸ் பண்ணக்கூடிய ரியர் வியூ மிரர் அதை நம்ம இதுல பார்க்கலாம். சரியா, ரைட். ஸோ இதுலயும் நம்ம வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். இப்போ கான்வெக்ஸ் மிரர் யூஸ் இந்த வெஹிக்கிள்ஸ் அஸ் ரியர் வியூ மிரர்ஸ். மிரர்ஸ் கேரி த சேஃப்டி வார்னிங். ஆப்ஜெக்ட் அதுல அந்த கண்ணால எழுதிருக்கும் பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அடிபடுப்பாங்க. திஸ் இஸ் பிகாஸ் vehicles begin appear to be farther away than they are actually are அடிபடுப்பாங்க. அதாவது இந்த வார்த்தை போட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கான்வெக்ஸ் மிரர் வந்து நம்ம பைக்ல கார்ல ரியர் வியூ மிரரா யூஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல எழுதியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய கார் பைக் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் vehicles begin appear to be farther away than they are actually are. சரிங்களா, பின்புறத்துல நம்ம பண்றோம், அதுல வந்து ஆடி தோன்ற பொருட்கள் தோன்றைய விட அருகில் உள்ளன என்று பாதுகாப்பு எச்சரிக்கை இருக்கும். எனில் பின்னால் வரும் வாகனங்கள் உண்மையில் இருப்பதை விட அதிக தூரத்தில் இருப்பதை போல் தோன்றும். ஓகே, அதனால நமக்கு அந்த வார்னிங் போட்டிருக்காங்க. அதனால நம்ம அதுக்கேத்தாப்புல வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ நவ் நம்ம எங்க போகலாம் அப்படின்னா பேராபோலிக் மிரர்ஸ் போகலாம். சரியா, பேராபோலிக் மிரர். ஸோ பேராபோலிக் மிரர், a parabolic mirror shaped like a parabola has a concave reflecting surface that directs an entire incident beam of paralight to converge at its focal point அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, conversely light from a source placed at the focal point falls on the surface and it is reflected parallel to the principal axis, so the beam travels a long distance without weakening. இதெல்லாம் என்ன, அதாவது பேராபோலிக் மிரர் என்ன மாதிரி இருக்கும், என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேராபோலிக் மிரர் வந்து ஒரு பேராபோலா ஷேப்ல நம்ம சொன்னோம்னா ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டோம், பேராபோலா எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு, தட் டைரக்ட் என்டையர் இன்சிடென்ட் பீம் ஆஃப் பேரல் ஆஃப் லைட் டு கன்வெர்ஜ் அட் இட்ஸ் ஃபோக்கல் பாயிண்ட். அதாவது அதுல வரக்கூடிய இன்சிடென்ட் பீம் ஆஃப், அது மேல விழக்கூடிய லைட் தான் இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட். ஸோ பேரல் லைட், சரிங்களா, பேரலா வரக்கூடிய இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் எல்லாத்தையும் கன்வெர்ஜ் பண்ணுதான். கன்வெர்ஜ்னா ஒரு இடத்துல குவிக்கி ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கி அப்படிங்கிற மீனிங் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஒரு இடத்துல குவிக்கி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். கன்வெர்ஜ் அட் இட்ஸ் ஃபோக்கல் பாயிண்ட். ஃபோக்கல் பாயிண்ட்னா அதோடைய குவிய புள்ளியில நம்ம பண்ணுவோம். அதனால போன பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த கான்கேவ்ல வந்து அந்த ஃபோக்கல் பாயிண்ட் எஃப்ல போயிட்டு எல்லாமே விழுற மாதிரி பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்க ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்லயே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, சரிங்களா, லைட் ஃப்ரம் த சோர்ஸ் பிளேஸ் வந்து ஃபோக்கல் பாயிண்ட். அப்ப என்னதான் ஃபோக்கல் பாயிண்ட்லயே அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, அந்த சோர்ஸை வைக்கிறீங்க, ஃபால்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ்.
சர்ஃபேஸ்ல அந்த கதிர்கள் படுது, ரேஸ் படுது, ஒளி மூலம் அப்படிம்பாங்க, லைட் சோர்ஸ் வந்து வரக்கூடிய கதிர் அந்த பரப்புல அந்த சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்டட் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது முதன்மை அச்சுமாங்களா பிரின்சிபல் ஆக்சிஸ், அதுக்கு பேரலா போகும். ஸோ த பீம் டிராவல்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் மீனிங், அதாவது இதனால ஒளிக்கற்றைகள் அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகுமா இதெல்லாம். ஸோ இதுல சில டேங்க்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு, பார்லாம் இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப சொன்ன 2 பாயிண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கலெக்டிங் லைட் ஃபோக்கஸ், அதாவது வரக்கூடிய பேரலைஸ் கன்வெர்ஜ் அட் த ஃபோக்கஸ், எல்லாமே வருது வந்து எங்க மீட் ஆகுது பாருங்க, இது இங்கதான் ஃபோக்கஸ் எஃப்னு போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல மீட் ஆகும். சப்போஸ் நான் ஃபோக்கஸ்லே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், சோர்ஸ் அட் ஃபோக்கஸ், அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், சோர்ஸ் வைக்கிறேன், ஸோ லைட் பட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. ஸோ நடுவில் தான் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பேரலா போகுது அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அதை தான் உங்களுக்கு இமேஜினேஷன் பண்றதுக்காண்டி இந்த பிக்சரை போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வரக்கூடிய லைட்டு ஃபோக்கஸ் ஆகுது, செகண்ட் இதுல சோர்ஸே அந்த ஃபோக்கஸ்ல வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சோர்ஸ் அட் ஃபோக்கஸ் ரெஃப்ளெக்டர் பீம் இஸ் பேரல். ஸோ அதுல இருந்து லைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிரர்ல பட்டு அப்படியே பேரலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. So what are parabolic mirrors used? Where are parabolic mirrors used? எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? Reflecting telescopes, radio telescopes, parabolic microphones, solar cookers, solar water heater, vehicle highlights, headlights, satellite dish antennas. இதெல்லாம் இந்த parabolic mirror தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரேஸ் எல்லாமே ஒரு இடத்துல கன்வெர்ஜ் பண்ணுது, குவிக்கு. அப்போ அது யூஸ் தானே, சோலார் குக்கர்லாம் யோசிச்சு பாருங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம். அப்போ வரக்கூடிய அந்த சன் ரேஸ் எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்றோம், கரெக்டா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் தேவையில்ல. ஓகே, இது புரிஞ்சா? அடுத்து இந்த டேம்ஸ் அண்ட் ஃபார்லாம் அது நான் சொல்றேன். ஸோ மிரரை பாட்டீங்க, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பாட்டீங்க, பேராபோலிக் மிரர் பாட்டீங்க, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் லைட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த 16th செஞ்சுரியில் இத்தாலியில அமால்கமம் டின் மெர்குரி, ஆனா இப்போ வந்து மோல்டன் அலுமினியம் ஆர் சில்வர் யூஸ் பண்றாங்க. பிளெயின் மிரர் எப்பவுமே கரெக்டான பர்ஃபெக்டான இமேஜ் தரும். ஆனா கர்வ்டு மிரர்ஸ் வந்து அந்த நம்ம பார்க்கணும்ல, கான்வெக்ஸ் கான்கேவ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு மிரர்ஸ், அதெல்லாம் என்லார்ஜா தரும் இல்லை டிமினிஷ்டா தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரரை நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ண போறோம், என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்வ்டு மிரர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டைப் என்னன்னா, ஒன்னு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், சரிங்களா? ஓகே, ரைட். அதாவது கர்வ்டு மிரர்ஸ் அப்படிங்கிற வளைஞ்சு இருக்கக்கூடிய மிரர், இது உங்களுக்கு தெரியுது. ஓகே, அப்போ அதுல நம்ம வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் மிரர், 2 டைப்ல ஒன்னு வந்து ஸ்பெரிக்கல் மிரர் பார்க்கறோம். அது போக இன்னும் இருக்கு, அதாவது இந்த கர்வ்டு மிரர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மிரரே வந்து எப்படி பிரிப்பாங்க, இங்க இருந்து ஒண்ணு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மிரர்ல இருந்து ஒண்ணு வந்து கர்வ்டு மிரர்ஸ், இன்னொன்னு வந்து பிளெயின் மிரர். பிளெயின் மிரர் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருவோம், அதனால அது சொல்ல மாட்டாங்க. இப்போ இதை மட்டும் பார்ப்போம். பிளெயின் மிரர்ஸ், கர்வ்டு மிரர்ஸ்ல ஆக்சுவலி நம்ம 2 பார்க்க போறோம், ஸ்பெரிக்கல் மிரர், பாராபோலிக் மிரர்னு போறோம். இது போக எழுதுறேன், பாராபோலிக் மிரர், அதுதான் இப்போ பார்த்தோம். பாராபோலிக் மிரர் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி பார்த்தோமா? இது போக 2 இருக்கும். அது என்னன்னா, ஒன்னு சிலிண்ட்ரிக்கல் மிரர், புக்ல போட்டுருக்காங்களா, சிலிண்ட்ரிக்கல் மிரர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலிப்சாய்டு, பட் அதெல்லாம் பத்தி இங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதான் முக்கியமான இந்த 2 வகை அப்படின்னு நான் இதை சொன்னேன். கிளியரா? ஓகே, ஸோ கர்வ்டு மிரர்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 டைப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஒரு கர்வ்டு மிரரை வந்து ஒரு முழுமையான ஸ்பியரா உடைய ஒரு இதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஸ்பெரிக்கல் மிரர், கரெக்டா? நம்ம கிரிக்கெட் பால் இருக்கும், இப்படி இருக்கும், இதை பிரேக் பண்ணுங்க, ஒரு சைடு இப்படி வரும், ஒரு சைடு இப்படி வரும். அப்போ இதுதான் ஸ்பியர், அப்படிதானே? ஸ்பியரோடைய அந்த இதுதானே
ஒரு கருடு எடுத்துப்போம். அப்ப அதுதான் ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, ரைட். சோ ஸ்பெரிக்கல் மிரர்ல அடுத்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா கான்கேவ் மிரர். ஃபர்ஸ்ட் இத பத்தி பார்க்கலாம், அப்புறம் கான்வெக்ஸ் மிரர் போலாம். கான்கேவ் மிரர். ஒரு ஸ்பெரிக்கல் மிரருடைய கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவ்னா உங்களுக்கு தெரியும்ல, அப்படி உள்ள போக மாதிரி குளிஞ்சு குழி அப்படின்னு ஞாபகம். கான்கேவ். அந்த இடத்துல ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல உள்ளுக்குள்ள நடந்த, ஏன்னா பாலை நான் இப்படி உடைச்சு இப்படி பிரிச்சேன், அப்ப இதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா அது கான்கேவ். இதுக்கு வெளியில நடக்குது அப்படின்னா அதாவது ரிஃப்ளெக்ஷன் இப்படி போடுறதான் கோட்டிங். ஏன்னா கோட்டிங்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படி இருக்கும் சரியா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது நான் சொல்றேன், போக உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ கான்கேவ் மிரர்ல அந்த கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கான்கேவ் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் லைட்டு இங்க உள்ளுக்குள்ள நடந்தால் இப்படி போறது அப்படி ஞாபகம் இமேஜின் பண்ணிக்கோ, எப்படி நடந்தா அதுதான் கான்கேவ் மிரர். சரியா? சோ இவங்களுக்கு பக்கத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிம்பத்தை பெருசா காமிக்கும். அதாவது மேக்னிஃபைட் ஆப்ஜெக்ட். நம்ம முன்னாடி அந்த இதுல பார்த்தோம். நம்ம வீட்டுல மேக்கப் மிரர் யூஸ் பண்ணோம்னா அந்த மேக்கப் மிரர் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்க. ஸோ இந்த இந்த மிரர்ல பாத்தீங்கன்னா வெளியில கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, உள்ளுக்குள்ள லைட்டு நடக்கும். இது கான்கேவ் மிரர். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர். இது 2வது டைப் கான்வெக்ஸ் மிரர். அப்ப இப்ப நீங்க இப்படி வைக்கிறீங்க, அதே கர்வ்டு சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் மிரருடைய அந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸுக்கு. கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னா இதுதானே. அப்ப இந்த இடத்துல லைட்டு ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுனால் அதுதான் கான்வெக்ஸ் மிரர். ஒரு ஸ்பெரிக்கல் மிரருடைய கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நடந்ததுன்னா அதுதான் கான்வெக்ஸ் மிரர். இவங்க உருவாக்கக்கூடிய இமேஜ் எப்போதுமே ஆப்ஜெக்டை விட கம்மியா தான் இருக்கும், ஸ்மாலா தான் இருக்கும். எப்பவுமே அந்த இமேஜ் எப்படி இருக்கும், ஸ்மாலர் than the object. கிளியரா? எப்பவுமே. சோ வாகன்ல அதனால நான் சொன்னேன் ரியர் வியூ மிரர் இருக்கும். அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மிரர்ல ஒரு வார்னிங் இருக்கும், ஆப்ஜெக்ட் இந்த மிரர் ஆர் க்ளோஸ் அண்ட் then they appear அப்படின்னு. ஏன்னா வாகனங்களை ரொம்ப தூரத்துல வர மாதிரி கண்ணாடிக்குள்ள தெரியும், ஆனா நிஜத்துல அது ஆக்சுவலி நமக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அதுதான் வார்னிங்கா அவங்க போட்டிருப்பாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கணும், நம்ம பக்கத்துல மாதிரி தெரியும், ரொம்ப தூரத்துல வர மாதிரி கண்ணாடிக்குள்ள தெரியும், ஆனா நிஜத்துல அது நமக்கு வந்து என்ன ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன் தானே, நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது, அப்படிங்கிறதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பாராபோலிக் மிரர் அது நம்ம காமிச்சோம், பட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்து போலாம். பாராபோலிக் மிரர்ல என்னெல்லாம் பார்த்தோம்? பாராபோலிக் மிரர்ஸ்ல ஸோ இது ஒரு பாராபோலா ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதோடைய கான்கேவ் 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 reflecting surface. பாராபோலா யோசிச்சுக்கோங்க, அதோடைய கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அது மேல விழக்கூடிய இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் தான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல போயிட்டு, இதான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், எல்லாம் அந்த அந்த இதுல போய் விழக்கூடிய அத்தனை ரேஸையும் அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல போய் ஃபோக்கஸ் பண்ணும். அதான் உங்களுக்கு காமிச்சேன் அதுல அனிமேஷன்ல. ஸோ வரக்கூடிய லைட் ஃபுல்லாமே ஃபோக்கஸ்ல போய் ஃபோக்கல் பாயிண்ட்ல போய் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும். அதே மாதிரி இதோடைய ஃபோக்கல் பாயிண்ட்ல நீங்க ஒரு லைட் சோர்ஸை வைக்கிறீங்க, ஒரு மெலோதி ஒன்று ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் மிரரோடைய அந்த சர்ஃபேஸை பட்டு அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் பின்னாடி டேர்ம்ஸ் வரும், அது அப்போ நான் சொல்றேன். சரிங்களா? பிரின்சிபல் அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால இதை சொல்ல வேண்டியிருக்கு. சர்ஃபேஸ்ல பட்டு அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டைவர்ஜ் ஆகி போகுது. அதே நேரத்துல ரொம்ப தூரத்துக்கு எந்தவித டிமினிஷனும் ஆகாது, டிராவல் லாங் டிஸ்டன்ஸ்.
அதனாலதான் இது சோலார் குக்கர், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ், பாராபோலிக் மைக்ரோஃபோன்ஸ் அதுலலாம் யூஸ் பண்றாங்க. சரியா? அண்ட் இன்னொரு இதை நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. 1888ல ஜெர்மன் பிசிசிஸ்ட் ஹெயின்ரிச் ஹெர்ட்ஸ் அவர் தான் முதல்ல இந்த ரிஃப்ளெக்டர் ஆண்டனாவை வந்து பில்ட் பண்ணார். அதனால அதை நம்ம பத்தி ஆச்சுக்கோ. ஓகே, இப்போ இது புரிஞ்சுதா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டேம்ஸ். மிரரை பத்தி படிக்கணும்னா டேம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னாடி ஏதாவது பெரிய கிளாஸ்ல லென்ஸ்லாம் வரும், உங்களுக்கு 9th வரும், 10th வரும். அப்போ வந்து லென்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப இந்த டேம்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்பவும் யூஸ் ஆகும், பட் இப்போ படிக்கனால அப்பவும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்னாலே எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அதோட டேர்ம்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சி அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க, நம்ம புக்ல போட்டிருப்பாங்களா சி, அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா வளைவு மையம். வளைவா இருக்கிறதுல மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நம்ம மிரரை எந்த ஸ்பியர்ல இருந்து நம்ம வெட்டி எடுத்துக்கோமோ, கட் பண்ணி எடுத்துக்கோமோ, அந்த ஸ்பியரோடைய சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது சிங்கிற லெட்டரால குறிப்பாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு மிரர் இருக்கு, கான்கேவோ கான்வெக்ஸோ ஏதோ ஒன்று இருக்கு. இது ஏதோ ஸ்பியர்ல இருந்து நம்ம வெட்டி எடுத்துப்போம். அப்போ இந்த இந்த மொத்த ஸ்பியர்ல நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து மிரரா ரெடி பண்ணியிருக்கேன். அப்ப இந்த ஸ்பியருக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும்ல, அதுதான் சி. இப்போ புரிஞ்சுதா? மிரரோட சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது போல். இதை நோட் பண்ணுவாங்க கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு மிரர் எடுத்தோம்ல, ஏதோ ஒரு மிரர் கான்கேவோ கான்வெக்ஸோ எடுக்கிறோம்ல, அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், அந்த மிரர்லயே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கும், அதுதான் போல். இந்த ஸ்பெரிக்கல் மிரரோடைய ஜாமெட்ரிக் சென்டர், அததான் பி அப்படிங்கிற லெட்டரால் நோட் பண்ணுவேன், அதுதான் போல். மூணாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த போல் பார்த்துட்டோம், சி பார்த்துட்டோம், கரெக்டா? இப்ப இங்க இருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சொல்ல போறோம். இது எப்படின்னா, இப்ப சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம ஒண்ணு உண்டா? அந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியருக்கும், அதாவது அந்த சொன்ன சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதுக்கும் அந்த போல் அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? இது பி, இது சி அப்படின்னா இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் கர்வேச்சர். ஸோ இது வந்து ஆர் அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் த ஸ்பியருக்கும் கோலத்துடைய அந்த மையம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வளைவு மையம், அதுக்கும் அந்த போல் ஆடி மையம் வாங்க தமிழ்ல, அதுக்கும் உண்டான அந்த ரெண்டுத்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த போல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த போலுக்கு அக்ராஸா ஒரு லைன் போ, அதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ போல் ஆக்சுவலி இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு தான், ஒரு இமேஜினரி லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். கிளியரா? அடுத்து இதுல 5வது பார்ட்ஸா நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். ஃபோக்கஸ் இது வந்து தமிழ்ல முதன்மை குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸா இருக்கும். ஃபோக்கஸ் ஜஸ்ட் எஃப் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதும் அதோடைய அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்ல
இப்படி வரக்கூடிய கன்வெர்ஜோ டைவர்ஜோ இங்கெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி ஆகுதோ அந்த பாயிண்ட் தான். இப்ப கான்கேவ் மிரர்னா அந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகும். இதுவே கான்வெக்ஸ்னா அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படி போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்படி இப்படி இங்க இருந்து போற மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? இது அப்படி நம்ம பார்ப்போம் பின்னாடி தான். ஸோ இந்த மாதிரி கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்ல எந்த பாயிண்ட்ல இருந்து கன்வெர்ஜ் ஆகுதோ டைவர்ஜ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். அதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ங்கிற லெட்டரா நோட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் நம்ம ஆல்ரெடி இப்போ போல் அப்படின்னு பார்த்தோம், எஃப்ங்கிற பார்த்தோம். அந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல். எஃப் ஃபோக்கஸ் இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு அப்படிம்பாங்க. தொலைவு அப்படின்னு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் போல். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அந்த அனிமேஷன் காமிக்கிறேன். அதுலேயே இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இதை சொன்னேன். இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ டேர்ம்ஸ் போலாமா? இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள மிரர்ஸ் பேராபோலிக் மிரர் பத்தி படிச்சிருப்பீங்க. இப்போ டேர்ம்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுல ரெண்டு மிரர் நான் எடுத்திருக்கேன். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஸோ ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது பாருங்க. இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த நோட் பண்ணிருக்கேன்னா இதுதான் போல். மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் கொஞ்சோண்டு வித்தியாசமா இருக்கும். ஓகே. நீங்க இந்த கான்வெக்ஸ்ல மிரர்ல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த பண்ணியிருக்காங்களா? அப்போ லைட் வந்து இதுல பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். கான்கேவ்ல வெளியில கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ லைட் வந்து உள்ள பட்டு அதுக்கு ஏத்தாப்புல நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நான் அதை பார்ப்போம். ஸோ இதுதான் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இப்படிதான் இருக்கும். ஆனா டேர்ம்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ரேடியஸ் கர்வேச்சர் நான் சொன்னா சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் சினா உங்களுக்கு தெரியும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த ஸ்பியரோடைய சென்டர் பார்த்தோம் மையம் சி. ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லலாம். குவிய தொலைவு முதன்மை குவியம் சொல்லலாம். என்ன சொன்னா அது இந்த எஃப்க்கும் பிக்கு உண்டானது தான் ஸ்மால் எஃப். இந்த எஃப்க்கும் ஸ்மால் எஃப் அப்படி போடுவோம். இதெல்லாம் கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நாம வந்து இப்போ 16 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இந்த சிக்கும் பிக்கும் உண்டான 16 சென்டிமீட்டர். இதை நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ண பாட்டீங்க. அடுத்து டிக்ரீஸ் பண்ணதை பாட்டீங்க. கரெக்டாக இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்றோம். இப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணும் போதும் இன்னொரு ஆள் மாறாரு. அவர் தான் ஃபோக்கல் லென்த். ஏன்னா இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான ரிலேஷன் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. இதான் அந்த ரிலேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். நம்ம சம்முக்குலாம் கேட்பாங்க. ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பாதியா இருக்கும். உங்களுக்கே தெரியுதா? ஸோ இந்த பாருங்க இதுதான் எஃப். ஒரு நிமிஷம். இதுதான் எஃப்னு சொல்லியாச்சு. 6 மேல இருக்கு. 6ல பாதி தான் எஃப். 6ல பாதி தான் எஃப். கிளியரா? அதனாலதான் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. குவிய தூரம் அப்படிங்கிறது வளைவு ஆரம் பை 2 போட்டுருப்பாங்க. ஸோ இங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 15 அப்படின்னு நம்ம வச்சா அதுல இருந்து பாதி தான் 7.5. அதுதான் ஃபோக்கல் லென்த் எஃப். ரேடியஸ் 15.0 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் 7.5 சென்டிமீட்டர். சி டு எஃப் தான் என்னது 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னா அதுல பாதி தானே சிக்கும் எஃப்க்கும் அந்த 7.5, அப்புறம் எஃப்க்கும் பிக்கும் 7.5 ரெண்டையும் கூட்டினா 15 வந்துடும். இது கிளியர் ஆயிட்டா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது சி, the center of the sphere from which the mirror is made. நம்மளுடைய அந்த மிரர் எதுல இருந்து எந்த ஸ்பியர்ல இருந்து எடுத்தாங்களோ அந்த ஸ்பியரோட சென்டர் denoted by சி. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் pole geometry center of the spherical mirror denoted by P. The distance between the center of the curvature and the pole shown by the R.
Principal axis na the line joining the pole of the mirror and its center of curvature. C க்கும் P க்கும் தான அந்த line joining. Focus the point of the on the principal axis where the reflector converge. Concave na அந்த இடத்துல குவியும் converge ஆகும். இதுவே கான்வெக்ஸ் அந்த அந்த இடத்துல விட்டு அப்பியர் ஆகும், டைவர்ஜ் ஆகும். அதனால நான் டாட்டா போட்டு காமிச்சேன். அந்த இடத்துல இருந்து அப்பியர் ஆகும் மாதிரி தோணும். ஃபோக்கல் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்க்கும் பிக்கும் உண்டானது. கிளியரா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் அந்த டைம்ஸ் அண்ட் ஃபார்முலா நம்ம பார்க்கக்கூடிய. ஓகே, குட். இப்போ உங்களுக்கு மிரர்னா என்ன தெரிஞ்சு போச்சு? மிரர், கர்வ்டு மிரர், ஸ்பெரிக்கல் மிரர், பாராபோலிக் மிரர், அந்த மிரர்ல இருக்கக்கூடிய டைம்ஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ், போல், ஃபோக்கஸ் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுல சம்மு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் by 2. இந்த ஃபார்முலா பார்த்தோம். f is equal to r by 2. ஸ்மால் f தான் பண்ணோம். ஏன்னா ஃபோக்கல் லென்த் ஸ்மால் f தான், ஃபோக்கஸ் தான் கேபிட்டல் F. இப்போ நம்ம புக்ல கொடுத்துருக்க ஒரு ப்ராப்ளம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அவங்க கொடுத்துருக்கத ஒரு கிண்ட் மாதிரி எழுதுறேன். அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெரிக்கல் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சர். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆறுல இருந்து பாதி தான் இது. அப்போ நம்ம வந்து டைரக்டா 10 அப்படின்னு மட்டும் டைரக்டா போடக்கூடாது. நீங்க ஃபார்முலா எழுதி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r is equal to 20 சென்டிமீட்டர். நம்மளுக்கு we know that formula small f is equal to r by 2. So 20 by 2 10 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டு f போட்டு நீங்க என்ன பண்ணணும், அத பாக்ஸ் போடுங்க. 10 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு எழுதி அப்படி பாக்ஸ் போட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்? ரைட். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மையும் நான் பண்றேன். இப்ப இதுல வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் நம்பர் 2ல ஃபோக்கல் லென்த் கொடுக்குறோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர் 7 சென்டிமீட்டர்னு கொடுக்காங்க. அதாவது ஃபோக்கல் லென்த்னா ஸ்மால் f. ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தானே? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா நம்ம என்ன பண்ணோம், ஆர் தான் தேவை. ஆர் பை 2னா ஃபோக்கல் லென்த். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஃபோக்கல் லென்த். கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப 2 இன்டு 7 போட்டீங்கன்னா 14 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர் தான். சென்டிமீட்டர் கொடுங்க சென்டிமீட்டர். ஏன்னா ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் தான். புரியுதா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம சென்டிமீட்டர்லாம் நோட் பண்ணுவோம். மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா மீட்டர்ல போடுங்க. ஃபோக்கல் லென்த்தும் சென்டிமீட்டர் மீட்டர் இதுதான் வரும். இதான் நீ வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம். ஓகே ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸை இதோட நம்ம எண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு அடுத்த டாபிக்லாம் இருக்கு. இமேஜ் ஃபார்மேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்மேஷன், அதுக்கு அனிமேஷன் இருக்கு. கான்கேவ் மிரர்ல எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி இருக்கும், இமேஜ் எப்படி தெரியும், சின்னதா தெரியுமா பெருசா தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 10 1 மார்க்ஸ் டெஸ்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வைக்கணும்னு நினைச்சேன், லாஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுதானே? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மண்டே வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து 1 மார்க் டெஸ்ட். எந்த யூனிட்னா ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட். 10 1 மார்க் தான். ஃபில்லிங் த பிளாங்க் ஸ்டைல் தான் இருக்கும். கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அந்த கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதும்போது ஆன்சர்ல நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷான ஒரு பேப்பர்ல எடுத்து நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஓகே. ஸோ அதை ரெடி பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த 10 1 மார்க் காமிச்சு நம்ம டெஸ்ட் வைப்போம். கிளியரா? சார் சொல்லலையே திடீர்னு டெஸ்ட் வச்சாங்கன்னு நினைக்காங்க. கிளாஸ் டெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன்.
லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஸ்ட்ரெயிட் லைன் தான் போகும் அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் அப்புறம் மிரர், அதுல கர்வ்டு மிரர்ஸ்ல கான்கேவ் மிரர் இமேஜை பெருசாக்கும், கான்வெக்ஸ் மிரர் இமேஜ் வந்து சிறுசாக்கும் அப்படிங்கிற கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேராபலிக் மிரரை பத்தி பார்த்தோம். ஸோ பேராபலிக் மிரர் என்ன பண்ணும், வரக்கூடிய லைட்டை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ண ஹெல்ப் பண்ணுது வித்தவுட் வீக்கனிங் அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர்ல பி போல், சி சென்டர் கர்வேச்சர், எஃப் ஃபோக்கஸ், ஆர் ரேடியஸ் கர்வேச்சர், எஃப் ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த், இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆளு எஃப் R/2 அப்படிங்கிற ஒரு சம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதுதான் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வாங்க. focal length of a சரிங்களா 15.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? பண்ணலாமா? ஸோ இதுலயே வந்து சம்லேயே பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்மால் ஆர் அப்படிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லைனா கொடுப்பாங்க. வேடிங்ல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். 15.5 சென்டிமீட்டர் வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீடியாவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸ் நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.